ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஹாப்பி நியூ இயர். இப்போ சிஸ்டர் ருமனா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளையினருக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். స్తోత్రం స్తోత్రం యేసయ్యా. ఈరోజంతా మాకు తోడుగా ఉంటుంది యేసయ్యా. ఈరోజంతా మాకు తోడుగా ఉంటుంది యేసయ్యా. ఇప్పుడు మేము చేసే రికార్డింగ్లో మాకు తోడుగా ఉంటుంది యేసయ్యా. ఈ ఇయర్ ఫుల్గా మమ్మల్ని కాచి కాపాడానికి తోడుగా ఉంటుంది యేసయ్యా. హల్లెలూయా. ఆమేన్. ஆமேன். இப்போ நம்ம ஏசப்பாவை நம்ம துதித்து பாடும்போது நம்ம செட்டைகளை விரித்து நம்ம வாழ்க்கையில பருப்போம். அந்த நாமத்தை பாடலாமா? இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சிறையிருப்பின் நாட்கள்
இப்ப ஏசப்பா நம்ம நல்லா ஆராதிக்க கிருபை தந்தா அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. இப்ப நம்ம ஏசப்பாக்கு பிரேயர் பண்ணி நம்ம அவரோட அபிஷேகத்தை கேட்டா நம்மளால எல்லாமே சாத்தியமாக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஆராதனை பாட்டு மூலியமா ஏசப்பாவோட அபிஷேகத்தை நம்ம மேல கேட்போமா? அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் சொல்லி தந்தா எல்லாமே சாத்தியமாகும், அபிஷேகம் நிலைத்து விட்டால் எல்லாமே மாறிவிடும், அபிஷேகம் சொல்லி தந்தால் எல்லாமே சாத்தியமாகும், அபிஷேகம் நிலைத்து விட்டால் எல்லாமே மாறிவிடும். சிரசில் இறங்கிய அபிஷேகம், முகத்தை நனைத்த அபிஷேகம், முகத்தை நனைத்த அபிஷேகம், ஆடை நனைத்த அபிஷேகம், ஆடை நனைத்த அபிஷேகம், உலகை நனைத்த அபிஷேகம், உலகை நனைத்த அபிஷேகம், உன்னத ஆவியின் அபிஷேகம். ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. தாவீதை அபிஷேகித்தார், ராஜாவாக அபிஷேகித்தார், ஆரோனை அபிஷேகித்தார், ஆசாரியராக்கிவிட்டார். தாவீதை அபிஷேகித்தார், ராஜாவாக அபிஷேகித்தார், ஆரோனை அபிஷேகித்தார், ஆசாரியராக்கிவிட்டார். கிறிஸ்துவே அபிஷேகம், ஆவியே அபிஷேகம், கிறிஸ்துவே அபிஷேகம், ஆவியே அபிஷேகம். ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. கிருபை அபிஷேகத்தால் அருளினாய் நாவை தந்தார், தொலைவோ அபிஷேகித்தார், உலகையே அலட்சிவிட்டார். கிருபை அபிஷேகித்தார், அருளினாய் நாவை தந்தார், தொலைவோ அபிஷேகித்தார், உலகையோ அலட்சிவிட்டார். கிறிஸ்துவே அபிஷேகம், ஆவியே அபிஷேகம், கிறிஸ்துவே அபிஷேகம், ஆவியே அபிஷேகம். ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஆ ஆ ஆ சீயோனே பர்வதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. இந்த வருஷம் ஏசப்பா நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் 2:4. இந்த வாக்குத்தத்தின்படியா சேனைகளின் கர்த்தர் நம்மளுடனே இந்த வருஷத்தில் நம்ம கூட இருப்பார். அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. ஏசப்பா முச்சோத்திரம், கர்த்தாவே முச்சோத்திரம். ஏசப்பா இந்த வாக்குத்தத்தின்படி எங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக காக்க போறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ரெக்கார்டிங் பார்க்குற ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்க வாக்குத்தத்தின்படியா ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்க சமூகம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. குடியிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. கடந்த 2025 வருடத்துல தேவன் நம்மை அருமையாய் வழிநடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனை போல சுமந்து, தாயை போல ஆற்றி தேற்றி, நண்பனை போல கூட இருந்து தேவன் தாமே நம்மை பாதுகாத்து நம்மை இம்மற்றுமாய் வழிநடத்தின அந்த எபினேசரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இம்மற்றுமாய் நம்மை வழிநடத்துகிற கோடாக்கோடி ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலாய் இருக்கிறவராய் இருக்கிறார்.
இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் தாமே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவன் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த புது வருஷத்திலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக தேவாவியினால் உந்தப்பட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு பகுதி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். For I am with you, says Lord of hosts. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம். யார் அந்த தேவன்? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. யார் அந்த சேனைகளின் கர்த்தர்? சங்கீதம் 24:10 சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டுல சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜாவாக நம் மத்தியில வந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நாம் அவரிலே மகிமைப்படும்படியாகவும் சேனைகளின் கர்த்தாவாய் மகிமையின் ராஜாவாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எசையா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா கண்ட ஒரு தரிசனம் தான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் இதோ அந்த செராபின்கள் துதிப்பாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவைகளுக்கு அவ்வாறு சிறகுகள் இருந்தது. 2 சிறகுகளாலே கால்களை மூடி, 2 சிறகுகளாலே கண்களை மூடி, 2 சிறகுகளாலே பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கர்த்தருடைய வஸ்திரத்துங்களானது தேவ ஆலயம் முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய மகிமை தேவ ஆலயம் முழுவதுமாய் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வஸ்திரம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியை காண்கின்றவர்களே, சேனைகளின் கர்த்தா அந்த மகிமையின் ராஜா அவருடைய வஸ்திர தொங்கலானது இந்த வருஷத்துல இதோ உங்கள் உள்ளத்துல, உங்கள் இல்லத்தில, உங்க குடும்பத்தில, உங்க சபையில அந்த வஸ்திர தொங்கல் நிறைந்து தேவனுடைய மகிமை நிறைந்து இதோ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் போதெல்லாம் பலவீனமான ராஜாக்கள் எல்லாம் இந்த சேனைகளினுடைய கர்த்தருடைய உதவியை கொண்டு மாபெரும் இதோ வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நாம் உதாரணத்துக்கு தாவீதை நாம் எடுத்துக்கொள்வோம். தாவீது ஒரு சிறுவன் தான், ஆனால் கோலியாத்தை எதிர்த்து நின்றான். கோலியாத்தை கண்டு இதோ மாபெரும் சேனை, இதோ சவுல் ராஜா முதற்கொண்டு, அவனுடைய படை முதற்கொண்டு, அவன் தலைபதி முதற்கொண்டு எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். ஆனாலோ இதோ சிறுவன், இதோ தாவீதோ எதை குறித்தும் பயப்படாமல் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்துல அந்த கோலியாத்தை முறியடித்தான். அவன் தலையை கொண்டான். ஹல்லேலூயா. ஆகினால்தான் இதோ சவுல் கொன்றது 1000, இதோ தாவீது கொன்றது 10,000 என்று புகழ் பாடினார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். யாரை சார்ந்து கொண்டான்? சேனைகளின் கர்த்தரை சார்ந்து கொண்டான். இராணுவங்களின் தேவனை அவன் சார்ந்து கொண்டான். ஆம், அந்த தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், ஜெய கொடுத்தார். அதே மாதிரிதான் இந்த நாளில நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். எத்தனையோ ராஜாக்கள், எசேக்கியா போன்றவர்கள் அனைவருமே தேவனை சார்ந்து கொண்டார்கள். யோசாபாத் போன்றவர்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள், மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். இன்னைக்கு சேனைகளின் கர்த்தராய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தரிடத்துல ஏராளமான சேனைகள் உண்டு, ஏராளமான தூதர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் கணக்கிட முடியாதவர்கள் என்று சொல்லி யோபு கூறுகிறார். அந்த தொகையை எண்ண முடியாது என்று சொல்லுகிறார். ஆம், ஒரு தொகையை, இந்த தூதர்கள் தொகையை நாம் எண்ண முடியாது. ஆனால் அந்த தூதர்களை எல்லாம் தேவன் யாருக்காக வைத்திருக்கிறார் தெரியுங்களா?
நமக்காக வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு பணிவிட செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் என்னை சோர்ந்து போயிருக்கிறாயா? எலியா ஒரு சமயம் யெசபேலை கண்டு சோர்ந்து போனான். சோர்ந்து போன போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினார்? தம்முடைய ஒரு தூதனை அனுப்புகிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருந்தவனுக்கு இதோ ஒரு தூதன் இதோ தண்ணீரையும் அப்பத்தையும் அடையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பலத்தினாலே அவன் 40 நாட்கள் ஒரே பருவதம் மட்டும் நடந்து போகிறான். ஆம், அவனுடைய ஊழியம் பெருகுகிறது. 3 பேர் மீது அவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆம், யெசபேல் சொன்னவள், யெசபேல் தான் மரித்து போனாலே ஒழிய எலியா மரித்து போகவில்லை. எலியா மரணத்தையே காணவில்லை. எலியா இதோ பரலோகம் சொல்காற்றினாலே ஏறி சென்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது யாரால் வந்தது? சேனைகளின் கர்த்தராலே வந்தது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராலே நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வரும் என்று பார்ப்போமா? முதலாவது காரியம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆம், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாகும். ஆம், உன் குடும்பத்தின் எல்லை பெரிதாகும். உன்னுடைய தொழில், உன்னுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் தேவன் விரிதாக்குவார். உன் கையின் பிரயாசம் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தான். அல்லேலூயா. ஆகினாலே தாவீது தேவ கிருபையிலே விருத்தி அடைந்தான். தாவீது மனுஷ தெய்விலே விருத்தி அடைந்தான். பிள்ளை பாக்கியத்திலே அவன் விருத்தி அடைந்தான். பொருளாதாரத்திலே அவன் விருத்தி அடைந்தான். அபிஷேகத்திலே அவன் விருத்தி அடைந்தான். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவன் எல்லாவற்றிலும் அவன் விருத்தி அடைந்தான். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு கூட அவனுக்கு அதிகமாய் கிடைத்தது. தேவனுடைய ஆலயம் கட்டும் எண்ணங்களும் தரிசனங்களும் அவனுக்கு கிடைத்தது. தேவனுடைய ஆலையை கட்டும்படியாக இதோ அவன் குமாரனை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்றதும் தெரிந்தது. நான் உன் வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமும் அவனுக்கு கிடைத்தது. தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதில் நாளுக்கு நாள் அந்த தாவீது விருத்தி அடைகிறவனாய் இருந்தான். தாவீதை போல் நாம் விசுவாசிப்போம். தாவீதை போல் நாம் ஜெபிப்போம். தாவீதை போல் நாம் ஆராதிப்போம். தாவீதை போல் நாம் மனம் திரும்புவோம். தாவீதை போல் நாம் தேடுவோம். தாவீதை போல் நாம் தியானிப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து கொண்டே இருப்பார். 2வது ஒரு காரியம் பாருங்கள். யெகோவா ஷபயோத் என்று அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் நாமம். உனக்கு வீட்டை கட்டுவார் என்று தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உன் சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லியது போல ஆண்டவர் தாமே எப்படி தாவீதின் வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதே போல தேவன் உன் வீட்டையும் கட்டுவார். நீயும் கூட சொல்லுவாய், நானும் உன் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கட்டுகிறபாடு விருதா. கர்த்தர் உனக்கு குடும்பத்தை கட்டாவிட்டால் உன் குடும்பம் கட்டப்படுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குகிற தேவன் அல்லவா? கர்த்தர் உன்னை தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர் அல்லவா? உனக்கு சந்ததி பாக்கியத்தை உருவாக்குகிற அல்லவா? உன் சந்ததி மீது தம்முடைய ஆவியும் உன் சந்தானத்தின் மீது தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன் அல்லவா? உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவமர கன்றுகளை போல செழித்திருக்க செய்கிறவர் அல்லவா? நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாய் இருப்போம் என்று சொல்லி நீங்களும் அவருக்கு சாட்சியாய் மகிமையாய் ஜீவிக்க முடியும். சேனைகளின் கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். சேனைகளின் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். 3வது ஒரு காரியம், உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் இந்த வருஷம் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீ கீழாகாமல் நீ மேலாவாய், நீ வாளாக்காமல் உன்னை தலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு கோலும் தெரியாமல் கடந்து போனான். ஆனால் திரும்பி வரும் பொழுது அவன் இருபெரிய பிரிவாரங்களால் வந்தான். நடுவுல கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். ஒன்றுமில்லாத வெறுமையான நவாந்திர வெளியிலே தேவன் தாமே யாக்கோபை கண்டுபிடித்து முன்னேற்றி நடத்தின தேவன் அல்லவா. அன்றைக்கு இதோ நான் சொன்னதை செய்யுமலையும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். தேவனோடு கூட பொருத்தனை பண்ணினான். நான் எல்லாவற்றிலும் உனக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அந்த இடத்தை அவன் பெத்தேல் என்று தேவனுடைய வீடு என்றும் பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. லாபான் வந்த போதும் சரி, ஏசா வந்த போதும் சரி, அவர்கள் எல்லாம் விட யாக்கோபை உயர்ந்த அடைக்கலத்துல அவர் வைத்திருந்தான். எல்லாரையும் விட இதோ அவனை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு பிரபு என்று பெயரிட்டு அவனை ஆசீர்வதித்தார். நான்காவது ஒரு காரியம் பார்ப்போம். யெகோவா ஷபயோத், சேனைகளின் கர்த்தர் என்றால் பாருங்க, அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், என் ஜனங்கள் நாணம் அடையும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 69:6, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. உன் நிமித்தம், குடும்ப தலைவனே, குடும்ப ஸ்திரியே, குடும்ப தலைவியே, உன் நிமித்தம் உன் குடும்பமோ அல்லது உன் சபையோ யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஊழியக்காரர்களே, உங்கள் நிமித்தம் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உங்க சபையின் நிமித்தமோ, குடும்பத்தின் நிமித்தமோ, உங்கள் பிள்ளைகள் நிமித்தமோ யாரும் வெட்கப்பட அவசியமில்லை. வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் நாணம் அடைய விடவும் மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவே, பாருங்கள், அசிரியர்கள் மிகவும் ஈனமாய் பேசினார்கள், துச்சனமாய் பேசினார்கள், யூத பாஷையில பேசினார்கள், மலம் தின்பீர்கள் என்று சொல்லி எல்லாம் பேசினார்கள். ஆனா எசேக்கியா ராஜா ஒரு வார்த்தை வார்த்தை பேசவில்லை, தன் ஜனங்களும் பேசவிடவில்லை. அவன் தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து தேவ பிரசனத்துல கண்ணீரோடு கர்த்தரை தேடின போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேரை அவன் சங்கீகரித்தான். தோ ரப்சாக்கே என்ன செய்கிறான்? செத்த மூஞ்சியாய் திரும்பி போனான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய சேனைகளின் கர்த்தர் உன்னை வெட்க விடமாட்டார், நாணமடைய விடமாட்டார், தலை குனிய விடமாட்டார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தியானிங்கள். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே பூர்ண சமான் காத்துக்கொள்வி. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராக யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியம், யெகோவா ஷபயோத் உன்னையும் உன் பிள்ளைகளையும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைப்பார். அல்லேலூயா. இந்த சேனைகளின் கர்த்தர் அவர் உன் பிள்ளைகளையும் உன்னையும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைப்பார். எசேயா 8:18 வாசிக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய பழைய வாழ்க்கை மறைந்து ஒரு புதிய வாழ்க்கை தோன்றி நீங்கள் எல்லோரும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒரு சமயம் லேகான் பிசாசுகள் பிடித்தவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னும் அவருடைய வல்லமையினாலே அந்த பிசாசுகளிலிருந்து விடுதலை அடைந்து புத்தி தெளிந்து தெக்கோபோலியா நாட்டிலே சென்று அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து அவன் எங்கும் சென்று பிரஸ்தாவப்படுகிறான். அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்தவன் இவ்வளோ தெளிந்த புத்தியோடு கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இதோ அந்த பிரமிக்கத்தக்க செயலை செய்த அந்த தேவனை இதோ சாட்சியாய்
பகிரும்படியாக இது ஜீவனுள்ள சாட்சியாய் வந்து நிற்கிறானே என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவனுடைய பழசெல்லாம் மாறிடும், சகலமும் புதிதாகும். அல்லேலூயா. முன்பு பயம் நிறைந்தவனாய் இருந்திருப்பாய், முன்பு கோழையாய் இருந்திருப்பாய், முன்பு கடன்காரனாய் இருந்திருப்பாய், குடிக்காரனாய் இருந்திருப்பாய். ஆனால் உன் அடிமைத்தனத்திலிருந்து, உன் பாவத்திலிருந்து உன்னை தேவன் விடுதலை செய்து அவருக்காக உன்னை சாட்சியாக, மகிமையாக, ஜீவனுள்ளவனாக, அவருக்கு என்று சொல்லி பிரயோஜனம் உள்ளவனாக, பயனுள்ளவனாக உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆம், இப்போது இருக்கிற நாம் முன்னிருந்தவர்கள் அல்ல, இப்போது நாம் புதிதாய் இருக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மை மாற்றி இருக்கிறார். அற்புதங்களாக, அடையாளங்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஒரு நாள் யோசேப் இதோ ஒரு அடிமையா இருந்தான், ஒரு கைதியா இருந்தான். ஆனா கர்த்தரோ அவனை பிரைம் மினிஸ்டராய் கொண்டு வந்தார். ஆம், அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கிதியோனை பாருங்கள், இரவு நேரத்துல பயந்து போரடிக்கிறவன், ஆனால் இஸ்ரவேலர்கள் மத்தியில அவன் நியாயாதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்தி இதோ நீதியானவர்கள் எல்லாம் பயப்படும் அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். மொர்தெகாயை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வாட்ச்மேன் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பாருங்கள், காலம் வரும்போது கர்த்தர் அவனை அற்புதமாய், அதிசயமாய் இதோ அகஸ்தியர் ராஜாவுக்கு 2வது இடத்துல கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. அபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், தன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு வந்தான். கர்த்தர் சொன்னார், இந்த எல்லாரும் சொல்றாங்க மனிதர்கள் எல்லாம், நீர் எங்களுக்குள் மகா பிரபு என்றும். கர்த்தர் அவனை சீமானாய் வைத்திருந்தார். அவன் மனைவி சீமாட்டியாய் இருந்தார். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் கண் பார்த்த பூமியெல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இப்படியாய் தேவன் அந்த இடமே கொள்ளாத அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தாராம். ஆடுகள், மந்தைகள், வேலைக்காரர்களாம் ஏராளமான பேர் இருந்தார்களாம். ஆபிரகாம் பாருங்கள், அவன் ஒரு மென்மையானவன் தான், ஆனாலும் கூட அவன் ஒரு வீரனும் கூட. லோத் இதோ அவனை 5 ராஜாக்கள் பிடித்து சென்ற போது சோதோம் கொமோராவிலே 300 பேர்களை கொண்டு அங்கு ஒரு பெரிய போர் நடத்தி வெற்றி பெற்று வந்தான். அவன் ஒரு மகா வீரன். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தருக்காக அற்புதங்களாய், அடையாளங்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன் பலவீனம் நீங்கும், பலவானும் தன்னை பலவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படியாய் தேவன் தாமே நம்ம பிள்ளை பாக்கியத்தை தேவன் அன்னாளுக்கு கொடுத்து, பலடியா இருந்து அவளுக்கு அன்னாலை கொடுத்த போது, அன்னாளுக்கு கொடுத்த அந்த முதல் பிள்ளை, பொருத்தனையின் பிள்ளை எப்படிப்பட்டதா இருந்தது? அது கிங் மேக்கர். அல்லேலூயா. சாமுவேல் என்ற குழந்தை கொடுத்தார். ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தார். அப்படியாய் தேவன் நீங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்பீர்கள். இந்த தேசத்திலே நீங்கள் சாட்சியாய் ஜீவிப்பீர்கள். தேவனுடைய நாமத்துக்கு என்று மகிமையாய் ஜீவிப்பீர்கள். சாதனையாளர்களாய் இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள். அல்லேலூயா. 6வது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா ஷபயோத் ஆலோசனையிலே ஆச்சரியமான, செயலிலே மகத்துவமான. ஏசாயா 28வது அதிகாரத்தை 26, 29 எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஆண்டவர் அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குரிய ஆலோசனையை தேவன் கொடுப்பார். உன்னுடைய பிசினஸுக்குரிய ஆலோசனை கொடுப்பார். உன் எதிர்காலத்துக்குரிய ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் ஆச்சரியமாயிருக்கும். மனித இதயத்திலிருந்து தோன்றியது அல்ல. தேவன் உங்களுக்காக திட்டம் பண்ணி வைத்தவைகளை நிறைவேற்றும்படியான ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனைக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. ஆகையினாலே அவர் உன் கண் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரிடம் போய் ஆலோசனை கேளுங்கள். மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்டால் நமக்கு குறைந்த ஆலோசனை, அவர்களுடைய ஞானத்துக்கு, அவங்க புத்திக்கு தகுந்த ஆலோசனை தான் கொடுப்பார்கள். ஆனால் நம் தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டால் அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. ராஜா தாவீது எப்போதுமே ஒரு யுத்தம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்பான். சிக்லாக்ல அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மன கிளேசம் உண்டாயிடுச்சு. இதோ எல்லாம் அவன் என்ன செய்கிறார்கள், அவன் மனைவி பிள்ளைகள்லாம் அமலேக்கர்கள் என்ன செய்த சிறைபிடித்து போய் விட்டார்கள். இப்ப என்ன செய்த, கூட இருக்கிறவங்க கூட கல்லெறிந்து அவனை கொல்ல பார்க்கிறார்கள். அப்போது ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கிறான். தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே அந்த தண்டுகளை நான் பின்தொடர்ந்து போட்டோமா, அதை பிடிப்பேனா, நான் திருப்பிக் கொள்வேனா என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் சொல்லுக, போ நீ திருப்பிக் கொள்வாய். அதுல ஒரு குழம்பு கூட திரு வைக்காம எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, அவர்களையும் கொள்ளை கொண்டான். அதுதான் தாவீதின் கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆலோசனை ஆச்சரியமா இருக்கும். ஆலோசனை கொடுக்கிறவன் மாத்திரமல்ல, அவர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர், அவர் உனக்கு முன்பாக போகிறவர், உன் கரம் பிடித்து நடத்துகிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், செயலிலே வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். யெகோவா ஷெபயோத், சேனைகளின் கர்த்தர் தான் நிர்ணயித்தபடி செய்வார். உனக்கு என்ன திட்டம் பண்ணினாரோ அதை தான் செய்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை தான் செய்வார். உன் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். பவுல் அப்படித்தான் ஆண்டவரே கேட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எல்லாத்துக்கும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு அவனை தெரிந்து கொண்டேன் என்று தம் சித்தத்தை வெளிப்படுத்தினார். எசையா 14வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், என் சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் உன் வாழ்க்கையில எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ, எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதை தேவன் செய்வார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்துல பிரசனத்துல உட்கார்ந்து அவரை தேடும் போது கர்த்தர் உங்களுக்கு தன் திட்டங்களையும் தீர்மானங்களையும் உன் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் அவர் உனக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய தீர்மானித்திருக்காரோ, என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அது நிச்சயமா செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினவை உன் கண் காணவும் இல்லை, உன் செவிகள் கேட்கவும் இல்லை, உன் இதயத்துல தோன்றவும் இல்லை. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லைகளை பெரிதாக்குகிறவர் இல்லையா, உன்னை விருத்தியடைய செய்கிறவர் அல்லவா. அவர் உனக்காக எவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கார். அது வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை செலவழித்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 8வது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம், யெகோவா ஷெபயோத், சேனைகளின் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவரிடத்துல ஏராளமான சேனைகள் உண்டு, எவ்வளவோ தூதர்கள் உண்டு. உன் கால்கள் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாய் அந்த தூதர்கள் உன்னோடு கூட வருவார்கள். உன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் இந்த தூதர்கள் வருவார்கள். உன் பிள்ளைகளுடைய தூதர்கள் எப்போதும் தேவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆம், ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பறந்து காக்கிற பட்சி போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். உன் மீது, உன் குடும்பத்தின் மீது, உங்கள் சபையின் மீது, இந்த தேசத்தின் மீது ஆதரவாயிருப்பார். எத்தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. போகும்போது வரும்பொழுது ஆண்டவரை சேனைகளின் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. நானும் இஸ்ரவேலின் தேவன் ராணுவங்களின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. என் கூடவே இரும் ஆண்டவரே, என் கூடவே வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவன் உங்களோடு கூட வருவார். அல்லேலூயா.
9வது காரியம், யெகோவா ஷெபாயோத், சேனைகளின் கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பாராம். மல்கியா 3:10 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் தசம்பாகம் காணிக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆம், பண்டகசாலையில கொண்டு வாங்க. பண்டகசாலை என்பது தேவனுடைய சபையாகும். இங்க கொண்டு வாங்க, என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவரை சோதித்து பார்க்க எந்த வழியும் இல்லை, இந்த ஒரு வழிதான் இருக்கிறது. நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்பது உங்கள் தசமாம் காணிக்கலும் அவரிடத்தை கொண்டு வாங்க. வானத்தின் பலகணிகளை திறந்தரலி இடம் கொள்ளாமல் போக்க மட்டும் அவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அன்போடு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தசமான மன கஷ்டத்தோடு கொண்டு வராதிங்க, ரொம்ப வெறுப்போடு கொண்டு வராதிங்க. ஐயா இயேசு கிட்ட வரும்போது மிகுந்த அன்போடு கொண்டு வந்து, அவருக்காக நான் கொண்டு வருகிறேன் இந்த தசம்பாகம். இந்த தசமபாகம் என்பது விசுவாச பிரமாணம். அல்லேலூயா. இது நியாய பிரமாணம் அல்ல. இதோ ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகங்களை செலுத்துகிறான். அபிரகாமின் காலம் விசுவாச காலம். விசுவாசத்தோடு தேவனை விசுவாசித்து அவர் சத்தத்தை கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு இனத்தை விட்டு அவன் வந்தவன். அந்த விசுவாச காலத்தில் தான் அவன் மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு ஒப்பானவர். அவருக்கு இதோ என்ன செய்கிறான்? நம்முடைய தசம்பாகத்தையும் காணிக்கையும் சொன்னான். அதுக்கு மெல்கிசேதேக்கு என்ன திருப்பி கொடுத்தார் தெரியுமா? அவர் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு மெல்கிசேதேக்கு யார்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்கு தம்முடைய ரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் நம்ம புசிக்க கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய தசம்பாகம் சபையிலே கொண்டு வரப்பட வேண்டும். உன் சபையிலே உன் தசம்பாகத்தை நீ செலுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு உற்சாகத்தோடு, முழு அன்போடு நீ செலுத்த வேண்டும். ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் தன்னிடத்தில் வைத்திருந்த தைல குப்பி அது 300 பணத்துக்கு மேலாகும். அவளுடைய காலத்தில் அது விலை உயர்ந்ததாய் காணப்பட்டது. அவள் மிகுந்த அன்போடு கூட தன்னுடைய ஆண்டவருக்காக அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து உடைத்தாள். அல்லேலூயா. உடைத்து அவர் பாதங்களிலே பூசினார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு அன்பு அவளுக்கு. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருக்கு என்று கொடுப்பார்கள், ஊழியத்தை தாங்குவார்கள், விசனப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போட்டும் ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் விதைகளுக்கு 1க்கு 100 பலனளிக்கிறவராய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். விசுவாசம், இது விசுவாச பிரமாணம், இது நியாய பிரமாணம் அல்ல. கொடுத்து பாருங்கள், கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரங்கள் அனுபவித்தவர்கள் மாத்திரமே இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்க முடியும் சொல்லியிருக்க. எதையுமே நம்ம ஆண்டவரை சோதிக்க முடியாது. இந்த ஒரு காரியத்துல தேவனை சோதித்து பார்க்க அனுமதி கொடுக்கிறாரு. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா இல்லையா? நீங்கள் கொடுத்து பாருங்க. ஆனா அன்போடு கூட, உற்சாகத்தோடு கூட, மிக ஜெபத்தோடு கூட, எதிர்பார்த்தலோடு கூட, பக்தியோடு கூட அவருக்கு கொண்டு வந்து கொடுங்க. அதன் பிறகு பாருங்க, உங்கள் அறுவடை மிகுதியா இருக்கும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்கள். அல்லேலூயா. எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவில் கொடுக்கப்படும். உங்களுடைய மடி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கடைசி ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து முடிக்கலாம். யெகோவா ஷெபாயோத் எந்த காரியமா இருந்தாலும் தன் மனதிலே வைக்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வரும்போது அமலேக்கு அவர்களை வழிமறித்தான். அந்த வழிமறித்தது தேவன் தன் ஜனங்களை வழிமறித்த அந்த அமலேக்கு செய்ததை தன் இதயத்திலே வைத்திருந்தார். அவர் மறக்கவில்லை. அல்லேலூயா. காலம் வரும்போது அந்த அமலேக்கை பூண்டோடு கூட அழித்தார். அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாகும்
எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயத்தில் எழுமை எந்த நாவையும் அவர் குற்றப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தன் ஜனங்களுக்காக அவர் வைராகியம் உடையவராய் இருக்கிறார். அவர் மனதில் வைத்து விட்டார், ஐயோ, ஒன்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது அவருக்கு எதிராக நாம் நிற்கவே கூடாது. அதே போல் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பழிவாங்குதல் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். நாம் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குறது நாம போகக்கூடாது. ஆத்மாவையும் சரீரம் கொல்ல வல்லவர் அவர். அவர்கிட்ட நாம் திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவங்க தெரியாத செஞ்சிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லோரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடுகிறவராய் இருக்கிறார். ஆம், பழிவாங்குதல் நம்முடைய வேலை இல்லைங்க. கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார் அல்லவா? ஆனா அவர் மனசுல வைத்திருப்பார், தன் பிள்ளைகளுடைய விரோதமாய் எதிராய் உனக்கு எதிர்மறையாய் வந்தவர்கள் உனக்காக விரோதமாய் உனக்கு செய்த தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் மனதில் வைத்திருப்பார். அவ்வளவு பரிசுத்தமான வைராக்கியமான உன்னை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மறப்பதில்லைங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த நல்ல தேவன் மன்னிக்கிறவரமா இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்பினால் போதும். நாம் திறப்பிலே நின்றால் ஆண்டவர் கிருபையை தந்து அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, உன் சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் சேனைகளின் கர்த்தர் யெகோவா ஷப்பயோர் அவர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த புதிய வருஷத்துல, நீங்கள் விருத்தி அடைய செய்வேன், உங்களை நான் விருத்தி அடைய செய்வேன், உங்கள் வீட்டை நான் கற்றுவேன், உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் உங்கள் வைப்பேன், நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள், உங்களை நானும் அடைய விட மாட்டேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களா இருப்பீங்க, உங்களுக்கு நான் ஆலோசனை தருவேன், ஆச்சரியமான காரியங்களை நான் செய்வேன், நான் உனக்காக என்ன நிர்ணயித்தனோ என்ன திட்டம் பண்ணினோ அதை செய்து முடிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை இடங்கள் இல்லாமல் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை குறித்து எல்லாமே மனசுல வச்சிருக்கிறேன், ஆண்டவர் தாமே நான் உனக்கு கிருபை தரேன், நீ ஜெபம் பண்ணு, திறப்பில் நில்லு என்று சொல்லுகிறார். அவரை போல் மாறிவிடு. அல்லேலூயா. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் இந்த புத்தாண்டில் அபிரமமா ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் நன்மையினாலே முடிசூட்டி பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்வீராக. ஆசீர்வதிங்க நல்ல தெய்வமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தசமா காணிக்க கொடுக்கிற பிள்ளைகள் அபிரமமா ஆசை இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you everybody. Happy New Year to everybody.